வெல்கம் பேக். வெயிட் லாஸ் ரெசிபி சீரீஸில் இப்போ வந்து டின்னர் ரெசிபி ஒன்று பார்ப்போம். மதியானம் சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா நைட்டும் சாப்பிட்லாம். இப்போ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருந்துட்டு 8 ஹவர்ஸ்க்குள்ளே சாப்பிடணுன்றப்போ நம்ம மார்னிங் எப்போவுமே லைட்டாக தான் சாப்பிடுவோம். மதியானம் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்ருவோம். அண்ட் அகெயின் 6 மணிக்குள்ளே சாப்பிடணும் போது இது மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் வரைக்கும் நல்லா பசி தாங்கும். இப்போ வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். போன்லெஸ் சிக்கன் பீசஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பட்டர் போட்டு லேசாக உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சிக்கன் வந்து நல்லா கலர் மாறிடும் அப்படின்னா அது குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதில் இருக்கிற தண்ணியும் நல்லா வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை ஒரு பேனில் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பட்டர் இல்லைன்னா ஆயில் சேர்த்து பூண்டு வெங்காயம் நல்லா வதக்கிடுங்க. நான் குடமிளகாய் 2-3 கலர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நீங்கள் மற்ற காய்கறிகளும் ஆட் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் லோ கார்ப்ஸ் இருக்கிற மாதிரியான காய்கறிகள் எடுத்துக்கோங்க. மஷ்ரூம், குடமிளகாய், ப்ரோக்கோலி ஆட் பண்ணலாம். ஸோ காய்கறிகளை நல்லா வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தேவையான உப்பு மறுபடியும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் சோயா சாஸ் சேர்க்குறேன். ரொம்ப கொஞ்சமாக சேர்த்தா போதும். கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஹோம்மேடு டொமேட்டோ சாஸ் வச்சுருந்திங்கன்னா அது கூட ஆட் பண்ணலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடுங்க. ஒரு சூப்பரான டின்னர் ரெடி. இப்போ வந்து வெஜிடேரியன் ஆப்ஷன் இருக்கிறவங்க இதையே வந்து பன்னீர் ஆட் பண்ணிக்கிறலாம். இல்லை வெறுமனே ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர் இது மாதிரியான காய்கறிகளை மட்டும் கூட வதக்கிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி சாஸ்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ சில்லி சிக்கன் வித் பெப்பர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கம்ப்ளீட்லி லோ கார்ப் ஃபுட். இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறோன்றதுக்காக உப்பு சப்பு இல்லாமல் டேஸ்ட் இல்லாமல் சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது. இது மாதிரி டேஸ்டியாக சமைச்சு சாப்பிட்டுமே நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம்.